எல்லாம் வரிசையாக ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கனகாம்பரத்தோட தோழிகள்லாம் சேர்ந்து அவங்களும் அந்த ஒரு நடனம் ஆடி அவங்களும் அந்த அவங்களோட ஆசீர்வாதத்தை இந்த பாட்டு மூலிமா தெரிவிக்கிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் எல்லாருமே கண்டு ரசிக்கும்படியாக ஒரு நடனம் ஆடினாங்க எல்லோரும் சேர்ந்து. அந்த பாட்டு எப்படின்னா, கல்யாண வைபோக நாளே உயர் கல்யாண வைபோக நாளே வேல் கண்ணோடு பேசும் கண்ணாலே தாலி கழுத்தில் அணிந்தாய் சம்சாரம் ஆகிவிட்டாய் புது வாழ்விலே பொன்னான நாளிலே தேன்மலரே மனம் வீசு சிவந்த ரோஜா சிரிப்பதேனோ காண்பாயே சுகம் தேன்போலே உயர் கல்யாண வைபோக நாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு பாட்டை பாடி அருமையாக டான்ஸ் ஆடினாங்க. எல்லோரும் இந்த கல்யாண வீட்டில் வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டை இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். தாலி கழுத்தில் அணிந்தாய் சம்சாரம் ஆகிவிட்டாய் புது வாழ்விலே பொன்னான நாளிலே மென்மலரே மனம் வீசு சிவந்த ரோஜா சிரிப்பதேனோ அட சிவந்த ரோஜா சிரிப்பதேனோ காண்பாயே சுகம் தேன் போலே உயர் கல்யாண வைபோக நாளே உயர் கல்யாண வைபோக நாளே நாளே கல்யாண வைபோக நாளே உயர் கல்யாண வைபோக நாளே மாலையில் தென்றல் வந்தாலே மயக்கமுமே கூட வரும் சோலை அழகே உன்னை மணந்தா சொல்லுவார் கதைகள் யாவும் இதற்கு மேல் வேறு கதை உலகில் உண்டோ அட இதற்கு மேல் வேறு கதை உலகில் உண்டோ காண்பாயே சுகம் தேன் போலே உயர் கல்யாண வைபோக நாளே உயர் கல்யாண வைபோக நாளே நாளே கல்யாண வைபோக நாளே உயர் கல்யாண வைபோக நாளே காதல் என்னும் புத்தகத்தில் காகிதமே நீயாவாய் காவேரி நதி எனவே காவியமாய் அவர் இருப்பார் உலகத்தில் பெருங்கதையே இதுதான் அம்மா அட உலகத்தில் பெருங்கதையே இதுதான் அம்மா காண்பாயே சுகம் தேன்